நீங்க எல்லாம் நீங்க கொடுத்த இடம் ஏண்டியம்மா குழந்தை எடுத்துட்டு வரக்கூடாது. உன் குழந்தை எரிப்பிய பதப்பிய நேக்கு தெரியாது. காலில் பிரிய கட்டி ஆத்துல விஷயம் குளத்துல விஷயம் நேக்கு தெரியாது. பொழுது சாயிரத்துக்குள்ள அகத்துக்கு வந்துச்சிருன்னு போறச்ச மாடங்கள்ல திருவிளைக்கு ஏற்றி வச்சிருப்போம். அகத்துல பழையத்துக்கு சாப்பிட்டு போறியடியம்மா வேண்டாம். அகத்துக்கு குழந்தை எடுத்துட்டு வரக்கூடாது. அகத்துக்கு சீக்கிரமா வந்துச்சிருன்னு அப்படி வரலன்னா 1000 போய் சொன்னதுக்கு சமம். வேண்டாம் தாய் சீக்கிரமா வாடியம்மா. நான் பெற்ற கண்ணே அந்த அசாந்த பொழுதுகள் தெரிவித்தார்களா உன்னை ஒரு ஆலமர வருஷத்திற்கு அமர்த்தி லேதலை போட்டு மொழி பிஞ்சு நெஞ்சத்தின் மீது பாறாங்களை வைத்திருக்கும் என்று சொன்னார்களா நான் பெற்ற செல்வமே. இதை விடைபெற்று விட்டேன். அந்த அடர்ந்த வனத்திலே எதிரில் எப்படி இருக்கின்றாயோ என் கண்மணியே ஓடோடி வரப்போகிறையா எனது கருத்தினால் உனக்கு தீமூட்டப் போகிறேன் செல்வ மகனே. இந்த விதிக்கா என்னை படைத்து விட்டார். இந்த விதிக்கா என்னை படைத்து விட்டாய். ஏனோ இன்னும் என்னை தவிக்க விட்டாய். புவியில் புலம்ப வைத்தாய் இறைவா. இந்த விதிக்கா என்னை படைத்து விட்டாய். அன்பினரை ஆதரிக்கும் ஆபத்தில் பாந்தவா, சகல சீவராசிகளுக்கும் வடிகளுக்கும் பரமேஸ்வரா, சதா காலமும் உன்னைய வணங்கி வந்த அடியனுக்கு ஏனவியா இந்த நிலை? எதற்காக இந்த சோதனை? கூலி குறைத்தேனா, சிறைவரக்கா இட்டேனா, அன்பினரை ஆதரிக்காமல் அலட்சியம் செய்தேனா, வந்தவர்களின் சாபத்திற்கு ஆளாகிவிட்டேனா? பசி என்று வந்தவர்களுக்கு ரிசி வேலையில் கூட இல்லை என்று நான் என் மனைவியும் அமுதளிக்காமல் விட்டதில்லை இறைவா. யாருக்கு நான் என்ன குறை செய்தேன்? யாரு குடியை கெடுத்தேன்? அயோத்தியாவில் வீட்டிலிருந்த என்னை வாய்க்கால் சுண்டு வாழ்வழிக்க வைத்து விட்டாய் பரம்பொருளே. போகிறேன் காசி என்ற மயானத்தை நோக்கி பணங்களை சுத்தரிக்க போகிறேன். பிறந்தது